ஹலோ! 12th காமர்ஸ் குரூப் எடுத்துட்டு நெக்ஸ்ட் யுஜிக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே பிகாம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் பத்தி தெரியுமா? தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல பேசிக்கா நம்ம வந்துட்டு பிகாம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட்னா என்ன? யாரெல்லாம் இந்த கோர்ஸ் படிக்கலாம்? நான் இது படிச்சு முடிச்சா எனக்கு ஃபியூச்சர்ல என்ன ஸ்கோப் இருக்கும்? எந்த மாரி ஜாப்க்கு போவேன்? சப்போஸ் நான் வேலைக்கு போல, நான் பிஜி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எந்த மாரி கோர்ஸ் பண்ணலாம்? எந்தெந்த காலேஜஸ்ல வந்துட்டு இந்த டிகிரி ஆஃபர் பண்றாங்க? இந்த மாரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது மட்டுமே இல்லாம பிகாம் சாரி 12th காமர்ஸ் எடுத்தவங்க எல்லாருக்குமே என்னென்ன கோர்ஸ் பண்ணலாம்னு ஆல்ரெடி வி ஹேவ் போஸ்டட் சம் செட் ஆஃப் வீடியோஸ் அதுவுமே நீங்க ரெஃபர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வி வில் போஸ்ட் சம் ஜெனரல் கோர்சஸ் ஓகேவா? இது வந்து பேசிக்கா வந்துட்டு காமர்ஸ்க்கு பிகாம் ஹானர்ஸ் மட்டுமே இல்லாம வேற கோர்ஸும் இருக்குன்னு சொல்றதுக்காக தான். ஓகே. நம்ம இந்த பிகாம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கா பிகாம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்வியஸா ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ்ல. இது வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் இது வந்துட்டு உங்களோட மார்க்கெட்டிங் வேர்ல்ட் ஓகேவா? ஒரு சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்டிங் வேர்ல்டுக்குள்ள உங்கள கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வரும். ஓகேவா? ஸோ நீங்க மார்க்கெட்டிங் பத்தி இன் அண்ட் டெப்த் நாலேட்ஜ் உங்களுக்கு வளர்த்துக்கிற மாரி கோர்ஸ் தான் இது இருக்க போகுது. ஓகேவா? அண்ட் அது மட்டும் வெறும் காமர்ஸ் மட்டும் இல்லாம மார்க்கெட்டிங்னாலே என்னது? அங்க வந்துட்டு பிசினஸ் ஓகேவா? நீங்க எப்படி பிசினஸ் கிரியேட் பண்ணணும்? அத எப்படி ப்ரமோட் பண்ணணும்? ஒரு ப்ராடக்ட்ட செல் பண்ணணும். ஸோ ஜெனரலா நீங்க காமர்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, லைக் யூ வில் பி ஹேவிங் ஃபினான்ஸ், டாக்ஸ், மார்க்கெட்டிங் இந்த என்ன சொல்றது? ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்ல தான் இருக்கும். அங்கங்க அத படிக்கிற மாரி தான் இருக்கும். இல்ல எனக்கு மார்க்கெட்டிங் பத்தி தான் வேணும்னா, இட் வில் பி லைக் அ வேர்ல்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். உங்களுக்கு இங்க நீங்க நான் போட்டிருக்கேன்ல, அந்த மாரி தான். பிசினஸ் எப்படி கிரியேட் பண்றது, ப்ரமோட் பண்றது, செல் பண்றது. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டிங்னா இதெல்லாம் தான. இத பத்தி எல்லாமே இந்த கோர்ஸ்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எந்த மாரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த கோர்ஸ்ல நான் படிப்பேன்னா, ஆப்வியஸா மார்க்கெட்டிங் பிரின்சிபல்ஸ் ஓகேவா? அதாவது மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்கும்ல. என்ன சொல்றது? லைக் பேசிக்கா இதுல பார்த்தீங்கன்னா ம். கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கோட கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுப்பீங்க. கன்சியூமர் பிஹேவியர் ஓகேவா? ஸோ சம்ஒன் ஹூ இஸ் கன்சியூமிங் யூர் கூட்ஸ் அவங்களோட பிஹேவியர் பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் மார்க்கெட் ரிசர்ச் ஓகேவா? பேசிக்கா என்னன்னா மார்க்கெட்டிங்னா என்ன? அதோட பிரின்சிபல்ஸ் இப்படி தான் நடக்கணும்னு சில ரூல்ஸ் இருக்கும்ல. அத பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட். இஃப் யூ ஆர் டெவலப்பிங் எ ப்ராடக்ட், ஹவ் டு டெவலப் எ பிராண்ட். சும்மா எடுத்தோம் இது பண்ணோம்னு நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஹவ் டு டெவலப் ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி பிரைசிங் வைக்கணும்? அது எப்படி கஸ்டமரோட நீடுக்கு போற மாரி இது பண்ணணும். நீங்க செட் பண்ற பிரைசிங் வந்து கஸ்டமர் ஓகே இந்த அமௌண்ட்டுக்கு நான் வாங்கலாம். எனக்கு யூஸ்ஃபுல்னு அவங்களுக்கு தோணணும். அந்த அளவுக்கு இது எல்லாமே வந்துட்டு நீங்க மார்க்கெட்டிங்ல படிக்கிறப்ப ஓகே இது வந்துட்டு சில பேர் படிக்காமயும் பண்றாங்க தான். ஆனா நீங்க படிச்சுட்டு பண்றப்ப இட் வில் பி ஆட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரோமோட்டிங். நீங்க வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணா மட்டும் பண்ணது பத்தாது கரெக்ட்டுங்களா? அத எப்படி ப்ரமோட் பண்றோம்? அத எப்படி அட்வர்டைஸ் பண்றோம்? ஓகேவா? ஸோ லைக் அது வந்து எஃபெக்டிவா இருக்கணும். நீங்க ஒரு டிவிலயே 2, 3 ஆட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒண்ணு தான் நம்மள வந்துட்டு "ஏய் அத வைங்கப்பா, அத எங்கேயோ பார்த்தோமே" அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு எஃபெக்டிவா உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? நீங்க ப்ரமோட் பண்ற விஷயம் அது. அதுக்கப்புறம் செல்லிங். ப்ரமோஷனுக்கு அப்புறம் செல்லிங். அது எப்படி பத்திரமா வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நீங்க சென்னையிலருந்து வந்து திருநெல்வேலிக்கு நான் கொண்டு போறேன். இல்ல வேற சம்திங் டெல்லி எங்க வேணாலும் நீங்க கொண்டு போறீங்கன்னா, ஹவ் டு டிஸ்ட்ரிபியூட் த ப்ராடக்ட் இன் த சேஃப் மேனர் அண்ட் சேல்ஸ் ப்ராசஸ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் பொருள் குடுக்குறது, காசு வாங்குறது. அது மட்டுமே இல்லாம இட் வில் ஹேவ் சம் ப்ராசஸ் ஓகேவா? அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வென் யூ ஆர் கோயிங் டு டூ இன் அ பிக் லெவல். தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்ப ரொம்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து சைடா ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாரி கூட நெறைய பேர் பண்றாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தியும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான சப்ஜெக்ட்ஸ் இதுல கவர் ஆகுறது. நெக்ஸ்ட் யாரெல்லாம் இந்த பிகாம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் படிக்கலாம்? எனக்கு எந்த மாரி இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் இத படிக்கலாம்னா, ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாரி எனக்கு வந்து மார்க்கெட்டிங் தாங்க அதுல தான் வந்துட்டு எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டே. எனக்கு மார்க்கெட்டிங்க பத்தி இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியணும்னு நெனச்சீங்கன்னா, இட் வில் பி த பெர்ஃபெக்ட் சாய்ஸ் பிகாஸ் இட் வில் கோயிங் டு டீல் வித் த வேர்ல்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோஷன் பிகாஸ் நம்ம சாரி இன்னோவேஷன் பிகாஸ் நம்ம பார்த்தோம்ல ஹவ் வில் யூ ப்ரோமோட் ப்ரொமோஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் கரெக்டா ஹவ் வில் யூ அட்வர்டைஸ் த யுவர் ப்ராடக்ட் டு அதர்ஸ் நீங்க எப்படி அது கொண்டு சேர்க்கிறீங்க ஸோ எனக்கு அதுல வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் இருக்கு நான் ஒரு ப்ராடக்ட் பண்றேனோ இல்லையோ பண்றவங்களுக்கு நம்ம என்னால ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு என்னோட கிரியேட்டிவிட்டி வச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோர்ஸ் வந்து எடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு நல்ல உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு யூ கேன் பி இன்ஃப்ளூயன்சர் பிகாஸ் நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தா நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க ஈஸியா பேசியே நீங்க வந்துட்டு மத்தவங்கள அந்த ப்ராடக்ட்டை வாங்க வச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்க பர்சனா இருந்தாலும் இந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறமா இல்லாம இது வந்துட்டு ஃபியூச்சர்ல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணும் ஆஸ் இ செட் நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணலாம் இல்ல கிரியேட்டிவிட்டி இருந்தா அட்வர்டைசிங்ல போலாம் இல்ல சேல்ஸ் பண்ணலாம் இஃப் யூ ஆர் இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ் உங்களுக்கு இருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஜாப் ரோல்லாம் போகணுன்றவங்க இந்த கோர்ஸ் எடுக்கலாம்ப்பா நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் எனக்கு கிடைக்கும்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ் ஓகே ஆர் எக்ஸிக்யூட்டிவ்
ஸோ நீங்க என்ன மாரி பண்ணுவீங்க? அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ஆர் மேனேஜ் சோசியல் மீடியா பிரசன்ஸ், அனலைஸ் மார்க்கெட்டிங் டேட்டா. எந்த மாரினா, இது வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்றது? ப்ராடக்ட்ட வந்து ப்ரமோட் பண்றதுக்கு நீங்க பேசிக்கா ஒரு கேம்பெயின்லாம் நடத்துவீங்க. ஓகேவா? சில இடத்துல நீங்க பேனர்லாம் பார்க்கலாம்ல. ஸோ அந்த மாரி விஷயத்த ஆர் டூயிங் இன் த சோசியல் மீடியா. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டிங் ரீச் ஆயிருக்கு. அதுவுமே வந்து ஒரு டேட்டா வச்சு எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ ஓகேவா? அந்த மாரி வொர்க்லாம் பண்ணலாம். அண்ட் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கலாம். அது கஸ்டமர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அவங்களுக்கு எந்த மாரி தேவலாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, உங்க ப்ராடக்ட்ட அதுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்றது. பிராண்ட் மேனேஜர் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. ஸோ இந்த மாரி இன் பெர்சன்ல இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயும் யூ வில் ஹேவ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டூ வொர்க். ஓகே. ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோல்ஸ். நம்ம இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா, எந்தெந்த காலேஜ்ல இந்த பிகாம், எம்எம் தட் இஸ் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காலேஜ்ல மட்டும் தான் இருக்குன்னு நான் சொல்லல. இந்த காலேஜ்லயும் இருக்கு. ஓகேவா? தீஸ் ஆர் சம் டாப் காலேஜஸ். யுவர் லோயலா காலேஜ் இன் சென்னை, பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜ்ல இந்த கோர்ஸ் இருக்கு. இந்த வெப்சைட்ல நீங்க விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ப பத்தி எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, இல்ல வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்துட்டு இந்த வெப்சைட்ல விசிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு நான் வேலைக்குலாம் போமாட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பிஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த பிகாம் மார்க்கெட்டிங் முடிச்சா என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் நான் எல்லா இதுலயுமே வந்துட்டு எம்பிஏ சொல்லியிருப்பேன். ஓகேவா? இது வந்துட்டு நிஜமா தான். பிகாஸ் பிகாம் முடிக்கிற நெறைய பேரு ஒரு பிகாம் இல்லாம இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன், மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் பண்றவங்களும் எம்பிஏ எடுக்குறாங்க. பிகாஸ் அது வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆன் அட்வான்டேஜா இருக்கும். ஓகேவா? வென் யூ ஆர் கோயிங் ஆஸ் அன் ஹெச்ஆர் ஆர் இதுலயே வந்து ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்கு. இட் வில் பி அ குட் ஆப்ஷன். அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல யூ கேன் டூ த மாஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டே புடிச்சிருக்கு. இதுலயே நான் மாஸ்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் ஒர்க் பண்றேன்னா, இன்னுமே எனக்கு இதுல வந்துட்டு டீப் நாலேட்ஜ் தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்துட்டு ட்ரிபிள் எம் தட் இஸ் யுவர் மாஸ்டர் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் படிக்கலாம். அப்படி இல்லன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. சிஎஃப்ஏ அந்த மாதிரி இல்லாம, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ செட் நோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ். இதுல வந்துட்டு நீங்க சர்டிஃபிகேட் ஓகே ஐ அம் சாரி. ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க சர்டிஃபிகேஷன் ஒண்ணு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் உங்க டிகிரி. அது கூட இதுல வந்துட்டு நீங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ ரொம்பவே இன்கிரீஸ் ஆயிடும். ஓகேவா? நீங்க இன்னொரு பிஜி பண்றதுக்கு பதிலா இந்த மாரி சின்ன கோர்ஸ் பண்ணிட்டு, யூ கேன் கெட் சம் குட் ஜாப் ரோல். ஸோ அண்ட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த மாரி ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க குட்டி குட்டியா வளர்த்துட்டு கூட நீங்க ஜாப்க்கு போலாம். ஸோ ஸோ இந்த வீடியோல பிகாம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு டீடைல்ஸ் கிடைச்சிருக்கும்னு நம்பியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது கோர்ஸ் பத்தி டீடைல் தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த கோர்ஸ் பத்தியே நீங்க இன்னும் கொஞ்சம் இந்த மாரி டீடைலா ஆட் பண்ணியிருக்கலாம்னு நினைச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.